ஹலோ. கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, 9:30 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் வந்து ஓகே ஓகே அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் நம்ம இன்னைக்கு பேங்க் ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, பேங்க் ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒன்று வருது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம ஜேர்னல்னு ஒன்று பார்த்துருக்கோம், அதுக்கப்புறமா லெட்ஜர்னு ஒன்று பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் நேராக ட்ரையல் பேலன்ஸுக்கு போகிறோம். இதில் சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்து இந்த பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? இந்த பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டால் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இது கம்பேர் பண்ணுதாம். எத கம்பேர் பண்ணுது அப்படின்னு சொன்னா, கம்பெனியோடைய இன்டர்னல் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இன்டர்னல் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். அதாவது நம்ம இதுல இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கம்பெனியுடைய கேஷ் புக் இருக்கு பாத்தீங்களா? கம்பெனியோட கேஷ் புக் ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? இந்த கேஷ் புக்ல என்ன இருக்கும்? நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்டும், அதுக்கப்புறமா பேங்க் அக்கவுண்ட், அதுக்கப்புறமா கேஷ் அக்கவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? இத தான் அவங்க இன்டர்னல் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு சொல்றாங்க. இந்த இன்டர்னல் அக்கவுண்டிங் ரெக்கார்டு அதையும் பேங்க்குடைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? பேங்கோட ரெக்கார்ட்ஸையும் மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது பேங்கோட ரெக்கார்ட்னா நமக்கு எது? பாஸ்புக் தான் நமக்கு பேங்கோடைய ரெக்கார்டு. இத 2யும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கேஷ் புக்ல பேங்க் அக்கவுண்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுல வர்ற பேலன்ஸையும் பாஸ்புக் உடைய பேலன்ஸையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது 2ம் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகி தான் வரணும். ஆனா சில டைம் மாறியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ, இப்ப கேஷ் புக்னா என்னன்னு லைட்டா பார்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு மறந்திருக்கும் அப்படின்றதுனால, லைட்டா அதோட டச் பண்ணி விட்டுறேன். அதாவது ஜர்னல் இருக்குல்ல, ஜர்னல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, சப்டிவிஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா, எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே ஒரே இடத்துக்குள்ள போட முடியாதுன்றதுனால, அவங்க வந்து சப்சிடியரி புக்குன்னு சொல்றாங்க, இல்லன்னா டே புக்குன்னு சொல்றாங்க, இல்லன்னா ஸ்பெஷல் ஜர்னல்னு சொல்றாங்க. எல்லாமே ஒண்ணு தான். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சிலத பிரிக்கிறாங்க. கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு தான் இந்த கேஷ் புக். இந்த கேஷ் புக்ல தான் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எழுதுவோம். இந்த புக்ஸ்ல வராத டிரான்சாக்ஷன்ஸை தான் ஜேர்னல் ப்ராப்பர்ல போடுவாங்க. ஓகேங்களா? ஜேர்னல் ப்ராப்பர்ல இதுதான் போடுவாங்க. இது வந்து ஒரு லைட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஸோ கேஷ் புக்ல என்ன இருக்கும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே என்டர் பண்ணுவோம். பேமெண்ட் சைடில் கிரெடிட் வந்து பேமெண்ட்ஸ் எல்லாமே கிரெடிட் சைடில் இருக்கும். ரெசிப்ட்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் இருக்கும். முக்கியமாக இதில் என்ன சொல்கிறேன், முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த ஜேர்னல் கேஷ் புக் போடுறோம். நம்ம வந்து கேஷ் புக் ஒன்று போடுறோம் அப்படின்னு சொன்னால், கேஷ் புக் வந்து நம்ம ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம திரும்ப லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போய் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சுக்க தேவையில்லை. ஓகேங்களா? லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போய் நம்ம திரும்ப ஒரு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்க தேவையில்லை. இதுதான் இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? இதை நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இப்போ என்ன சொல்றோம், நம்ம வந்து ஒரு 4, 5 டிரான்சாக்ஷன் கேஷ் புக் டிரான்சாக்ஷன் இப்போ போட போறோம். ஓகேங்களா? இந்த 4, 5 டிரான்சாக்ஷன் இது வந்து நான் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷனை போட்டுட்டு இது எப்படி பாஸ்புக் கூட மேட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 2 லேக்ஸ். இது எப்போ 1/4/2025 படி ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் வந்து ரூ. 2,00,000 இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ கேஷ் பேலன்ஸ் வந்து ரூ. 2,00,000 இருக்குது அப்படின்னு சொன்னா, கேஷ் பேலன்ஸ் அப்படின்றது என்னது? அசெட். ஏன் அது வந்து அசெட்? ஏன்னா அசெட்ல இந்த கேஷ்ன்னு நம்ம கம்பெனி என்னென்ன வச்சிருக்கோ எல்லாமே நம்மளோட முதலாளி, அந்த கம்பெனியோட முதலாளி கொடுத்ததா இருக்கும். இல்ல அதுக்கு கடன் கொடுத்தவங்களா இருக்கும். அதாவது கேபிட்டலா இருக்கும். இல்ல லயபிலிட்டிஸ்ல இருந்து வந்தது தான் இந்த அசெட். ஓகேங்களா? அப்போ லயபிலிட்டிஸும் கேபிட்டலும் சேர்ந்து கொடுத்தது எல்லாம் தான் மொத்தமா இந்த அசெட்டா மாறி நிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த லயபிலிட்டிஸும் கேபிட்டலும் தான் நம்மளுக்கு கேஷ் கொடுக்குறாங்க. கம்பெனி வந்து இந்த கேஷை ரிசீவ் பண்றாங்க. ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி யார் ரிசீவ் பண்றாங்களோ, இந்த டெபிட்ன்னு சொன்னா, டூ ஓ நான் வந்து கடன் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க தான் ரிசீவ் பண்றாங்க. ஸோ இந்த ரிசீவர வந்து நம்ம என்ன சொல்றோம்? டெபிட்டர்ன்னு சொல்றோம்.
டெபிட்டர் சொல்றோம். ஸோ இந்த இடத்துல அசெட் சைடுல சொல்லி பார்த்துட்டோம்னு சொன்னா, இந்த அசெட் சைடு வந்து எப்பவுமே நமக்கு டெபிட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம முன்னாடியும் பார்த்துட்டோம். அது ஏன்றது நம்ம கிளியரா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது இது வந்து அசெட் சைடு வந்து எப்பவுமே டெபிட்ல தான் இருக்கும். இந்த அசெட் சைடு டெபிட்ல தான் இருக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம இந்த கேஷ் பேலன்ஸ் எங்க போடணும்? இந்த கேஷ் புக்ல நம்ம டெபிட் சைடுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? கேஷ் புக்ல நம்ம டெபிட் சைடுக்கு வந்துட்டோம். அதுல கேஷ்க்குன்னு ஒரு காலம் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த காலம்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். மென்ஷன் பண்ணிட்டு, இது வந்து என்ன போட்டுருக்காங்க? டூ பேலன்ஸ்ன்னு குடுத்துருக்காங்கல்ல. இது என்ன மீன் பண்றாங்கன்னா, இந்த கேஷ் இருக்குது இல்லைங்களா? இந்த கேஷ் வந்து டெபிட் நம்ம வாங்கியிருக்கோம். கேஷ் வாங்கியிருக்கோம். அப்ப யார்ட்டருந்து வாங்கியிருக்கோம்னா, அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, டூ பேலன்ஸ். இது போன பீரியட்ல இருந்து இந்த பேலன்ஸ நம்ம கொண்டு வந்திருக்கோம். போன அக்கவுண்டிங் பீரியட்ல இருந்து இந்த பேலன்ஸ கொண்டு வந்திருக்கோம். அதனால அவங்க டூ பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. டூ பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இது போட்டோம். அடுத்து செகண்ட் வந்து என்ன போட்டிருக்காங்க? பேங்க் பேலன்ஸ் வந்து 3 லேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 3 லேக்ஸ் வந்து 1/4/2025 படி 3 லேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 3 லேக்ஸ் இருக்கிற பேங்க் பேலன்ஸும் நமக்கு என்ன தெரியும்? பேங்க்ல நம்ம பணம் போட்டிருக்கோம்னா, அந்த மொத்த பணமும் யாரு குடுத்தது நமக்கு? அந்த கம்பெனி ஓனரும், அதுக்கப்புறம் கடன் குடுத்தவங்களும் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதே இதுதான். லயபிலிட்டீஸும், கேபிட்டலும் சேர்ந்து தான் இந்த பேங்க் பேலன்ஸ நமக்கு குடுத்துருக்காங்க. அதனால இந்த பேங்க் பேலன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்குது. ரிசீவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னாலே, பேங்க் ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னாலே, அத வந்து நம்ம என்னது போடணும்? டெபிட்ல தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, நம்ம கேஷ் புக்ல நமக்கு டெபிட் சைடுக்கு வந்துட்டோம். கேஷ் புக்ல நம்ம டெபிட் சைடுக்கு வந்துட்டோம். அதுல பேங்க் காலம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பேங்க் காலம்ல நம்ம இந்த ரூ. 3,00,000 போட்டுறோம். ஓகேங்களா? ரூ. 3,00,000 போட்டுறோம். இது வந்து செகண்ட் டிரான்சாக்ஷன். அடுத்து அடுத்து அதாவது இப்ப நம்ம ஓப்பனிங் என்ட்ரி எல்லாம் போட்டோம். ஓகேங்களா? இந்த ஓப்பனிங் என்ட்ரியே கேஷ் புக்ல போட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோடைய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? இந்த வருஷத்தோட டிரான்சாக்ஷன்லாம் வரும். இப்ப 2/4/2025ல இருந்து ஒரு டிரான்சாக்ஷன் போட்டுருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஆ டெபாசிட் ஆஃப் அ கேஷ் ஆஃப் 10,000 வந்து டெபாசிட் பண்றாங்க. எங்க வந்து பேங்க்குக்கு வந்து டெபாசிட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப இதுல 2 அக்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருக்குது. ஒண்ணு வந்து கம்பெனியுடைய கேஷ் அக்கவுண்ட், இன்னொன்னு கம்பெனியுடைய பேங்க் அக்கவுண்ட். 2ம் இன்வால்வ் ஆயிருக்குது. இதுல கேஷ் அக்கவுண்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு பணம் குடுக்குது. ஓகேங்களா? கேஷ் அக்கவுண்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு பணம் குடுக்குது. அப்படின்ற பட்சத்துல நம்ம யார் ரிசீவ் பண்றாங்க? பேங்க் அக்கவுண்ட் தான் ரிசீவ் பண்றாங்க. அப்போ இது வந்து ஒரு டெபிட்ன்னு நமக்கு தெரியும். ரிசீவ் பண்றவங்க தான் டெபிட்ன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த ஜர்னல் என்ட்ரி நம்ம எப்படி போடுவோம்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 10,000 டூ கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட் 10,000. ஓகேங்களா? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 10,000 கேஷ் அக்கவுண்ட் கிரெடிட் 10,000. ஓகேங்களா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பேங்க் அக்கவுண்ட் வந்து டெபிட்ன்னு போட்டிருக்காங்க சொல்லிங்களா? அப்போ பேங்கோடைய டெபிட் கேஷ் புக்ல பேங்கோட டெபிட் எங்க இருக்குது? இந்த இருக்குது 10,000. இங்க டெபிட் பண்ணிருக்காங்க. இத முதல்ல போட்டுறணும். அதுக்கு நேரா என்ன போட்டிருக்காங்க பாருங்க? டூ கேஷ். ஏன் இங்க இங்க வந்து நேரா பேங்க்ன்னு போட மாட்டாங்க. இங்க வந்து எங்க இருந்து வந்திருக்குது? ஓகேங்களா? நம்ம டெபிட் தான் வாங்கியிருக்கோம். பணம் வாங்கியிருக்கோம். அப்ப அது எங்க இருந்து வந்திருக்குது? நம்ம யாருக்கு குடுக்கணும்? கேஷ்க்கு திரும்ப நம்ம குடுக்கணும் அப்படின்ற மீன் பண்ணிருக்காங்க. டூ கேஷ். அப்ப கேஷ்ல இருந்து வந்திருக்குது. அப்ப இந்த இதுதான் நம்ம இங்க போடணும். அதே மாதிரி பேங்கோட என்ட்ரியும் நம்ம போடணும் இல்லைங்களா? சாரி பேங்கோட என்ட்ரி போட்டோம். நம்ம கேஷோட என்ட்ரி போடணும் இல்லையா? இப்ப கேஷ் வந்து எங்க வந்திருக்குது? கிரெடிட் சைட்ல வந்திருக்குது. கேஷ் வந்து கிரெடிட் சைட்ல. அப்போ நேரா இங்க வந்தோம்னு சொன்னா, கேஷ் கேஷ் புக்ல கிரெடிட் சைட்ல 10,000 நம்ம மென்ஷன் பண்ணிறோம். 10,000 மென்ஷன் பண்ணிட்டு, இந்த கிரெடிட் நம்ம யாருக்கு குடுத்துருக்கோம்? இது யார் நமக்கு திரும்ப குடுப்பாங்க? பேங்க்ல இருந்து நமக்கு கிடைக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து திரும்ப கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் கேஷ் புக்ல நம்ம என்ட்ரி பண்ணிருக்கோம். 2வது டிரான்சாக்ஷன். அடுத்து செக் இஷ்யூ ஆஃப் செக் ரூபீஸ் 15,000 ஃபார் சேலரி. ஓகேங்களா? சேலரிக்கு ஒரு செக் குடுத்துருக்காங்க. சேலரி பே பண்றதுக்காண்டி செக் குடுத்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சேலரி அக்கவுண்ட்க்கு பணம் போகுது. பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பேங்க்ல இருந்து ஒரு செக் மூலியமா சேலரி அக்கவுண்ட்க்கு பணம் போகுது. அப்படின்னா எவ்வளவு? ரூ. 15,000 போகுது. அப்படின்னா சேலரி அக்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? சேலரி அக்கவுண்ட் ரிசீவ் பண்றதுனால இங்க நம்ம என்ன பண்றோம்? சேலரி அக்கவுண்ட்ட வந்து டெபிட் பண்றோம். யார் ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள நம்ம வந்து டெபிட் பண்றோம். ஸோ சேலரி அக்கவுண்ட் வந்து டெபிட் 15,000. அதுக்கப்புறமா பேங்க் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் வந்து ஒரு 15,000. ஓகேங்களா? இப்ப இதுல சேலரி அக்கவுண்ட் இந்த சேலரி அக்கவுண்டோட என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா? இந்த சேலரி அக்கவுண்டோட என்ட்ரி எங்க போயிரும்? லெட்ஜர்ல லெட்ஜர்ல சேலரின்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? லெட்ஜர்ல சேலரின்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அந்த அக்கவுண்ட்க்கு எது போயிரும்? இந்த சேலரி போயிரும். ஸோ இங்க கேஷ் புக்ல சேலரிக்கு இடம் கிடையாது. கேஷ் புக்ல யாருக்கெல்லாம் இடம்? இந்த கேஷ் அக்கவுண்ட்டுக்கும், இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் மட்டும் தான் இந்த கேஷ் புக்ல இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்ப பேங்க் என்ட்ரிக்கு மட்டும் தான் நமக்கு வரும். இந்த பேங்க் என்ட்ரி பாருங்களேன். பேங்க் என்ட்ரி ரூ. 15,000 கிரெடிட். அப்ப பேங்க் என்ட்ரி ரூ. 15,000 கிரெடிட்ன்னு சொன்னா, இங்க போட்டுருக்கும். பேங்க் என்ட்ரி ரூ. 15,000 கிரெடிட் போட்டுட்டு சேலரி அக்கவுண்ட்
இந்த கிரெடிட் நம்ம வந்து பணம் குடுத்துருக்கோம் இல்லையா? அவங்க யார் நமக்கு திரும்ப தருவாங்க? சேலரி வந்து நமக்கு திரும்ப தருவாங்க. ஓகேங்களா? ஸோ பை சேலரி ரூ. 15,000 ஓகேங்களா? இது வந்து செகண்ட் டிரான்சாக்ஷன். இதுக்கு வந்து இதோட முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷன் போட்டுருக்கோம் இல்லைங்களா? நம்ம கேஷ்ல இருந்து பேங்க்குக்கு ஒரு டிரான்சாக்ஷன் போட்டுருக்கோம் இல்லையா? இப்ப கேஷ்ல இருந்து ஒரு பேங்க்குக்கோ, இல்ல பேங்க்ல இருந்து கேஷ்க்கோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அத வந்து அவங்க கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கான்ட்ரா என்ட்ரின்னு சொல்றாங்க. அதாவது இதுல லெட்ஜர் ஃபோலியோன்றதே இருக்காது. இங்க வந்து அவங்க கான்ட்ரான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 டிரான்சாக்ஷனுமே இதே கேஷ் புக்லயே வந்துரும். 2 டிரான்சாக்ஷன் இதே கேஷ் புக்ல வந்துரும். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரா என்ட்ரின்னு போட்டு இதுல சீன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல சீன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சேலரி இது பார்த்துட்டோம். அடுத்து டெபாசிட் ஆஃப் செக் ஆஃப் ரூபீஸ் 20,000 ரூபீஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சிபி ஆன் 4/4/2025. எவ்வளவு டெபாசிட் ஒரு ரூ. 20,000 சிபி கிட்ட இருந்து வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சிபி வந்து நம்மள்ட்ட இருந்து எப்போது கடன் வாங்கியிருந்திருக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து அவர் திருப்பி நமக்கு ரிட்டர்ன் பண்றாரு. ஓகேங்களா? அப்ப ரிட்டர்ன் பண்றப்போ அந்த 20,000 ரூபீஸை போய் நம்ம வந்து பேங்க்ல போடுவோம். அப்ப சிபியோட அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? நம்மளோட நம்ம புக் இருக்கும் இல்லையா? நம்ம புக் கீப்பிங்ல சிபிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருப்போம்ல. அந்த அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 20,000 ரூபீஸ் நம்ம போகுது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணுது. அப்ப ரிசீவ் பண்ணுதுன்னா அது டெபிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம வந்து 20,000 டெபிட் பண்றோம். அதுக்கப்புறமா டூ சிபி அக்கௌண்ட் சொல்லி போட்டு 20,000 நம்ம கிரெடிட் பண்றோம். இதுல இந்த சிபி அக்கௌண்ட் நேரா எங்க போயிரும்? லெட்ஜர் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? லெட்ஜர் அக்கௌண்ட்ல சிபின்னு சொல்லி நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். லெட்ஜர் அக்கௌண்ட்ல சிபி அக்கௌண்ட்னு சொல்லி நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த சிபி அக்கௌண்ட் போயிடும். இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? அதுல இந்த டெபிட்ன்னு இருக்குது பாத்தீங்களா? ஸோ நம்ம எங்க வந்துடணும்? நேரா டெபிட் சைடுக்கு வந்துடணும். டெபிட் சைடில் வந்துட்டோம்னு சொன்னா இங்க வந்து 20,000 டெபிட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? 20,000 டெபிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் வந்து யாருக்கு அந்த பணம் கொடுக்கணும்? டு சிபி. டெபிட் நடந்திருக்குது அப்படின்னா நான் கேஷ் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அப்ப நான் யாருக்கு கொடுக்கணும்? வாங்கினதை சிபிக்கு கொடுக்கணும். அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். கேஷ் புக்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போட்டோம். இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அவங்க என்ன பண்றாங்க? இங்க பாருங்க. டெபிட் சைடு ஒண்ணு இருக்குது. கிரெடிட் சைடு ஒண்ணு இருக்குது. இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு டெபிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்குது. வழக்கமாவே அசெட்ன்னு சொன்னாலே அங்க வந்து என்னது இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு டெபிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? டெபிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதே மாரி இங்க டெபிட் சைடு தான் ஜாஸ்தி இருக்குது. இங்க கிரெடிட் சைட்ல வந்து எவ்வளோ கம்மியா இருக்குது? ரூ. 3,15,000 கம்மியா இருக்குது. ஆ கேஷ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 1,90,000 கம்மியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அத போட்டு எவ்வளோ கம்மியா இருக்குதோ, அந்த அமௌண்ட்ட போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் பண்ணிட்டு, அந்த பேலன்ஸ இங்க கொண்டு வந்துர்றோம். டெபிட்க்கு தான் கொண்டு வந்துர்றோம். ஏன்னா டெபிட்ல தானே அத நம்ம போடணும். டெபிட்ல தான் நமக்கு அவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஸோ அத கொண்டு வந்துர்றோம். இப்படி தான் நம்ம வந்து கேஷ் புக்க வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கேஷ் புக்க பேலன்ஸ் பண்றோம். இதுக்கு ஈக்குவலன்ட்டான பாஸ்புக் என்ட்ரீஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பேங்க்ல நம்ம பாஸ்புக் என்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா? அந்த பாஸ்புக் என்ட்ரீஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேலன்ஸ் பாருங்க. இந்த ரூ. 3,15,000 இங்க பேலன்ஸ் இருக்குது. கேஷ் அதாவது பேங்க் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 3,15,000 பேலன்ஸ் இங்க காட்டுது. ஓகேங்களா? ஆனா நம்மளோட பாஸ்புக்ல பாருங்க ரூ. 3,14,500 தான் காட்டுது. ஓகேங்களா? இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது? நம்ம இத வந்து கடைசில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பேங்க் பாஸ்புக் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் கேஷ் புக்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பேங்க் பாஸ்புக்ன்றது கேஷ் புக்கோடைய மிரர் இமேஜா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க இதுல ஒரு என்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, பேங்க்ல இங்க ஒரு ரூ. 10,000 என்ட்ரி இருக்குது பாருங்க. இந்த ரூ. 10,000 என்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து டெபிட் சைடுல இருக்குது. ஓகேங்களா? இங்க வந்து டெபிட் சைடுல இருக்குது. டெபிட் சைடுல இருக்குது. ஓகேங்களா? ஆனா இதுவே நீங்க வந்து பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க இது கிரெடிட் சைடுல இருக்கும். பாஸ்புக்ல பார்த்தோம்னு சொன்னா, இங்க இது வந்து கிரெடிட் சைடுல இருக்கும். அதே மாரி இந்த ரூ. 15,000 பாருங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட் சைட்ல இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட் சைட்ல இருக்குது. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டெபிட் சைட்ல இருக்குது. நம்ம மிரர் இமேஜ்ன்னு எது சொல்லுவோம்? லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல மாறும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்க்கு மாறும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம மிரர் இமேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ, அதனால இந்த பேங்க் பாஸ்புக் அப்படின்றதையும் வந்து ஒரு மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மிரர் இமேஜ்ன்னு சொல்றாங்க. இது ஏன் இந்த மாரி வருது அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. ஏன் இந்த மாரி வருது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ பொறுத்து மாறும். ஒண்ணு வந்து நம்மளுக்கு கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு பேங்க்கோடைய பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்குது. ஸோ கம்பெனியோடைய பெர்ஸ்பெக்டிவ்னு பொறுத்தவரைக்கும், இங்க வந்து கம்பெனியோட புரமோட்டருக்குன்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் இருக்கும். அதாவது நம்ம கேப்பிட்டல் அக்கவுண்ட்ன்னு வச்சிருப்போம். கேப்பிட்டல் அக்கவுண்ட்ன்னு வச்சிருப்போம். இங்க கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ன்னு இருக்கும். அப்போ இந்த புரமோட்டர் வந்து கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து பணத்த குடுக்குறாரு. இங்க இந்த கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் வந்து பணத்த ரிசீவ் பண்ணுது. ஓகேங்களா? பணத்த ரிசீவ் பண்ணுது. அப்படின்னு சொன்னா, இது வந்து டெபிட்ல இருக்கும். ஓகேங்களா? கேஷ் புக்ல இது வந்து டெபிட் சைட்ல குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? டெபிட் சைட்ல குடுத்திருப்பாங்க. ஆனா இதுவே நீங்க வந்து பேங்கோட பெர்ஸ்பெக்டிவ் இதே இத நீங்க பேங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது 2ம் இந்த நம்ம கம்பெனியோடைய அக்கவுண்ட்டும், இந்த பேங்க்ன்னு போட்டிருக்கேன் இல்லீங்களா? இது 2மே பேங்கோடைய
புக்ஸ்ல இருக்குது. பேங்கோட புக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? பேங்க் வந்து புக்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. நெறைய அக்கவுண்ட்ஸ் புக் அந்த புக்ஸ்ல தான் இந்த கலைசாலை கம்பெனி அப்படின்ற அக்கவுண்ட்டுக்கு அக்கவுண்டோடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. அப்போ பேங்க பொறுத்தவரைக்கும் இந்த கலைசாலைன்றவங்க யாரு? அவங்களுக்கு பணம் குடுத்தவங்க. பேங்க பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு நல்லாவே தெரியும். பேங்க பொறுத்தவரைக்கும் இந்த கலைசாலைன்றவங்க அவங்களுக்கு பணம் குடுத்தவங்க. அப்போ கலைசாலை வந்து பேங்க்குக்கு வந்து பணம் குடுக்குது. ஸோ பேங்க் வந்து ரிசீவ் பண்றதுனால, பேங்க பொறுத்தவரைக்கும் கலைசாலையில யாரு குடுத்திருக்கிறதுனால, கலைசாலைய வந்து அவங்க கிரெடிட்ல வைக்கும் அந்த அக்கவுண்ட்ட. ஸோ இங்க புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்புக் படி கலைசாலையோட அக்கவுண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கும். ஆனா, கம்பெனியோட புக்ஸ் படி, கம்பெனியோட கேஷ் புக் படி பார்க்கிறப்போ, கலைசாலையோட அக்கவுண்ட் வந்து டெபிட்ல இருக்கும். ஓகேங்களா? டெபிட்ல இருக்கும். ஸோ இதுதான் அந்த மிரர் இமேஜ் வர்றதுக்காண்டி ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. அடுத்து, இப்போ நம்ம இது பார்த்திருந்தோம் இல்லையா? நம்ம கேஷ் புக் பார்த்தோம், பாஸ் புக்கும் பார்த்தோம். இதுல வந்து நமக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து ஏன் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப கேஷ் புக்ல சில என்ட்ரீஸ் இருக்காது. அது என்ன என்ட்ரின்னு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்ன்னு போட்டிருக்காங்க. இப்ப பாஸ்புக்ல ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நம்ம ஒரு குவார்ட்டர் வச்சு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அ பேங்க் வந்து பாஸ்புக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. ஆனா பேங்க் வந்து பாஸ்புக்ல இன்ட்ரெஸ்ட்ட கிரெடிட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட்ட கிரெடிட் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்ப கேஷ் புக்ல அந்த என்ட்ரி இருக்காது. இங்க பார்த்தீங்கன்னா கேஷ் புக்ல எங்கேயுமே அந்த என்ட்ரி இருக்காது. அதே மாரி அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு ரூ. 1000 டெபிட் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு ரூ. 1000 டெபிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூ. 1000 உடைய கன்டென்ட்டும் இந்த கேஷ் புக்ல எங்கேயுமே இருக்காது. இந்த கேஷ் புக்ல எங்கேயுமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த 2 என்ட்ரி மிஸ் ஆகுறப்போ, இந்த கேஷ் புக்குக்கும் நம்மளுடைய பாஸ் புக்குக்கும் டிஃபரன்ஸ் வரும். இது 1. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து இங்க வந்து செக் இஷ்யூ பண்ணி சேலரி குடுத்துருக்கோம். செக் இஷ்யூ பண்ணி தான் சேலரி குடுத்துருக்கோம். எப்ப செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி குடுத்துருக்காங்க. ஆனா இங்க ஓகே ஆனது பாருங்க, 5ஆம் தேதி தான் ஓகே ஆயிருக்குது. அதே மாதிரி இப்ப சிபி கிட்ட இருந்தும் நம்ம செக் வாங்கியிருக்கோம். சிபி கிட்ட இருந்தும் செக் வாங்கி தான் நம்ம ரூ. 20,000 நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க பாருங்க என்னைக்கு வாங்கியிருக்கோம்? 4ஆம் தேதி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? 4ஆம் தேதி வாங்கியிருக்கோம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 6ஆம் தேதி தான் அது வந்து ப்ராசஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வருது இல்லைங்களா? இந்த டிஃபரன்ஸஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பேங்க்குடைய பாஸ் புக்குக்கும், கேஷ் புக்குக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது என்னென்ன எரர்ஸ்னால இந்த மாரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 1 நம்ம பேங்க் அக்கவுண்டன்ட்ஸ் வந்து ஏதாவது தப்பா போட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லன்னா கம்பெனி அக்கவுண்டன்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பேங்க்ல எல்லாம் இப்போ எரர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. மேக்ஸிமம் அன்னைக்கே ரெக்டிஃபை பண்ணிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனி சைட்லயும் எதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த மாரி பிரச்சனைகள் மேக்ஸிமம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன் இப்போதைக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, என்ட்ரீஸ் விச் டூ நாட் ரிக்வயர் சேஞ்ச் இன் பாஸ்புக் கேஷ் புக் ஓகேங்களா? கேஷ் புக்ல சில சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வர தேவையில்ல. ரெக்டிஃபிகேஷன் பண்றோம். அது வந்து என்ன மாரி சேஞ்சஸ்ன்னு சொன்னா, அதாவது இப்போ வந்து செக்க வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. யாராவது இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஒருத்தவங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸ்ன்ற ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு. அவரு கடன வாங்குறதுக்கு அவர் கடன் சாரி நம்மளுக்கு வந்து அவர் கடன் குடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? நமக்கு வந்து அவரு கடன் குடுத்துருக்கிறாரு. அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து அவருக்கு வந்து பணத்த திரும்ப குடுக்குறோம். பணத்த வந்து நம்ம நம்ம வந்து அவருக்கு வந்து செக்ல திரும்ப குடுக்குறோம். செக்ல வந்து அவருக்கு நம்ம பணத்த திரும்ப குடுக்குறோம். அப்படி குடுக்குறப்போ, இவர் செக்க வாங்கிட்டு போயிட்டு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு செக்க வந்து பிரசன்ட் பண்ணாம உட்டுருவாங்க. ஓகேங்களா? செக்க கொண்டு போய் பேங்க்ல குடுத்தாங்கன்னு சொன்னா தானே அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனா செக்க மட்டும் வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா பணத்த வந்து அவங்க வந்து பேங்க்ல பிரசன்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா, நம்மளோட கேஷ் புக்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்மளோட அக்கவுண்ட்ஸ் கேஷ் புக்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், என்ன நடக்கும், இங்க பாருங்களேன். நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எக்ஸோட அக்கவுண்ட்க்கு பணம் போகுது. ஓகேங்களா? எக்ஸோட அக்கவுண்ட்க்கு பணம் போகுது. அப்ப எக்ஸ் வந்து ரிசீவ் பண்றாரு. அப்ப எக்ஸோட அக்கவுண்ட்ட வந்து நம்ம டெபிட் பண்ணணும். பேங்கோட அக்கவுண்ட்ட வந்து கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருவோம், பேங்கோட அக்கவுண்ட்ட கிரெடிட் பண்ணி வச்சுருவோம். கேஷ் புக்ல பேங்கோட அக்கவுண்ட்ட கிரெடிட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா உண்மையிலேயே பார்த்தா, அவர் வந்து எக்ஸ்ன்றவர் வந்து இன்னும் அந்த பணத்த வந்து அவர் வந்து எடுக்கவே இல்ல. ஓகேங்களா? அந்த பணத்த வந்து அவர் எடுக்காமலே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாரி நேரத்தில கேஷ் புக்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு அ அ என்ட்ரி இருக்கும். ஆனா பாஸ்புக்ல அந்த என்ட்ரி இருக்காது. ஓகேங்களா? பாஸ்புக்ல அந்த என்ட்ரி இருக்காது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, செக் டெபாசிட்டட் இன்டோ பேங்க் பட் நாட் எட் கலெக்டட். அதாவது செக்க வந்து நம்ம பேங்க்ல வந்து போட்டிருப்போம். ஆனா வந்து கலெக்ஷன் ஆயிருக்காது. ஓகேங்களா? கலெக்ஷன் ஆகாம இருக்கும். அப்போ இப்போ ஒரு எக்ஸ்ன்றவர் வந்து செக் கொண்டு குடுக்குறாரு. அந்த செக்க வந்து நம்ம வந்து கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ல நம்ம கொண்டு வந்து போட்டோம். ஓகேங்களா? கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட்ல கொண்டு வந்து போட்டோம். ஆனா இன்னும் கலெக்ஷன் ஆகல. ஆனா நம்ம கேஷ் புக்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்,
இப்போ கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு டெபிட்ல போட்டு வச்சுருவோம். கம்பெனியோட பேங்க் அக்கவுண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிசீவ் ஆகுது பார்த்தீங்களா? அப்ப ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னா ஒரு டெபிட் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணிருவோம்? டெபிட்ன்னு சொல்லி போட்டு வச்சுருவோம் கேஷ் புக்ல. கேஷ் புக்ல டெபிட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா பாஸ்புக்ல இதுக்கான இந்த 2 விஷயத்துக்கான என்ட்ரி பாஸ்புக்ல இருக்காது. ஓகேங்களா? அடுத்து சில என்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய கேஷ் புக்க சேஞ்ச் பண்ற மாரி வரும். இப்ப இந்த 2 என்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்புக்ல வர வேண்டிய என்ட்ரி. பாஸ்புக்ல இந்த 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாஸ்புக்ல வர வேண்டிய என்ட்ரி. ஆனா, நம்மளால இத எதையுமே செய்ய முடியாது. கேஷ் புக்லயும் நம்ம எதுவும் மாத்த முடியாது. ஏன்னா, நம்ம கேஷ் புக்ல நம்ம கரெக்ட்டா தான் என்டர் பண்ணியிருக்கோம். இது இது வந்து டெபிட் ஆகணும், இது வந்து கிரெடிட் ஆகணும்னு சொல்லி நம்ம கேஷ் புக்ல கரெக்ட்டா தான் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஆனா, பாஸ்புக்ல வர்றதுக்கு கரெக்ட்டா அவங்க பிரசன்ட் பண்ணா தான் பாஸ்புக்ல வரும். அப்படி இல்லன்னு சொன்னா, ப்ராசஸ் ஆனா தான் பாஸ்புக்ல வரும். ஸோ, இதுல நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? நம்ம இதுல வந்து எதுவுமே செய்ய முடியாது. கேஷ் புக்ல நம்ம இதனால எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டிய தேவையில்ல. பாஸ்புக்ல நம்ம போயும் எந்த சேஞ்சுமே நம்மளால பண்ண முடியாது. பாஸ்புக்லயும் நம்மளால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ, இந்த 2 விஷயம் நடக்கிறப்போ, நம்ம கேஷ் புக்ல எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து சில என்ட்ரீஸ் வரும்போது நம்ம கேஷ் புக்ல நம்ம சேஞ்சஸ் பண்ற மாரி வரும். அது என்னென்ன என்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன மாரி என்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா, பாஸ்புக்ல ஆரிஜினேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம கேஷ் புக்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன என்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னா, பேங்க் சார்ஜஸ், ஏதாவது அக்கவுண்ட் மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் இல்லன்னு சொன்னா, அ ய இல்ல வேற ஏதாவது ஒரு சார்ஜஸ் அவங்க எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த சார்ஜஸ்க்கு நம்ம வந்து கேஷ் புக்ல என்ட்ரி போட வேண்டி வரும். ஏன்னா, பேங்க் பாஸ்புக்ல இத எடுத்திருப்பாங்க. ஆனா, நம்ம கேஷ் புக்ல நம்ம வச்சிருக்கிற கேஷ் புக்ல அதோட என்ட்ரி இருக்காது. அதே மாரி சேவிங்ஸ் பேங்க்குக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் குடுக்குறப்பவும் கேஷ் புக்குக்கு வராது. ஓவர் டிராஃப்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம அவங்க இன்ட்ரெஸ்ட்ட டெபிட் பண்றப்பவும் நம்ம கேஷ் புக்குக்கு அந்த இது தெரிஞ்சிருக்காது. அமவுண்ட் கலெக்டட் பை பேங்க் ஆன் ஏதாவது நம்ம ஸ்டாண்டிங் செக்ஷன் குடுத்து கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல பணம் உள்ள வந்திருக்குது பேங்க்ல அப்படின்னு சொன்னா, அதுவும் நம்ம கேஷ் புக்குக்கு தெரியாது. அமவுண்ட் பெய்ட் ஆன் ஸ்டாண்டிங் செக்ஷன் யாருக்காவது ஸ்டாண்டிங் செக்ஷன் போட்டு அமவுண்ட் நம்ம பே பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், அதுவும் நம்ம கேஷ் புக்குக்கு தெரியாது. டைரக்ட்டா யாராவது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, யாராவது ஒருத்தவங்க நமக்கு பணம் தர வேண்டி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து நமக்கு பணம் தர வேண்டி இருந்திருக்கும். அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லாம கொள்ளாம பேங்க்ல போய் பணத்த போட்டு போயிருவாங்க. அப்படி போட்டு போனாங்கன்னு சொன்னாலும் நம்மளோட கேஷ் புக்கு தெரியாது. நம்ம எழுதி வச்சிருக்கிற கேஷ் புக்ல என்ட்ரீஸ் இருக்காது. ஆனா பேங்க்ல என்ட்ரி இருக்கும். அதே மாரி செக் வந்து டிஸ்ஹானர் ஆகுது. செக்க வந்து டிஸ்ஹானர் ஏதாவது ஒரு செக்க நம்ம போடுறோம். அது பார்த்தா டிஸ்ஹானர் பண்ணி விட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ வந்து புடிச்சுருவாங்க. நம்ம ஏற்கனவே பணமும் போச்சு, இந்த சார்ஜஸும் வந்துரும். அப்போ அந்த மாரி விஷயமும் நமக்கு கேஷ் புக்ல என்ட்ரி இருக்காது. ஸோ இந்த மாரி பட்ற என்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே, இந்த மாரி என்ட்ரீஸ் வருது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே நம்மளோட கேஷ் புக்ல என்ட்ரி போடணும். கேஷ் புக்ல நம்ம வந்து என்ட்ரி போடணும். ஓகேங்களா? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது. கேஷ் புக்ல என்ட்ரி போட வேண்டியது கிடையாதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, அட்ஜஸ்டட் பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத வந்து நான் அந்த பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். அத ஃபார்மேட் காட்டுறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபார்மேட் காட்டுறப்போ. இப்ப சும்மா பார்த்துக்கோங்க. இந்த அட்ஜஸ்டட் பேலன்ஸ் அப்படின்றது வந்து நோஷனல் இல்லன்னா ஹைப்போதெட்டிக்கல் ஃபிகரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ இந்த சேஞ்சஸ் இருக்குது இல்லையா? ஒருத்தருக்கு நம்ம செக் குடுத்துட்டோம். ஒருத்தருக்கு நம்ம வந்து செக்க குடுத்துட்டோம். ஆனா அவர் வந்து பிரசன்ட்டே பண்ணல. இப்ப நம்ம போய் உடனே பாஸ்புக்ல நாங்க செக் குடுத்துட்டேன். நீங்க அதனால என்னோட அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நான் செக் குடுத்துட்டேன் சார். அவர்ட்ட குடுத்து 10 நாள் ஆச்சு. அவர் செக் போடாம வச்சிருக்காரு. நீங்க டெபிட் பண்ணிக்கோங்கன்னு நம்ம போய் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட கண்டிப்பா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு நோஷனல் ஃபிகரா தான் நம்ம தனியா எழுதி வச்சுக்கணும். பாஸ்புக்ல இதெல்லாம் இந்த என்ட்ரீஸ்லாம் வர வேண்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கணும். அதனால இத வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஃபிகர், நோஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிளரிக்கல் எரர்ஸ் அதுக்கப்புறமா ஏதாவது இந்த என்ட்ரீஸ் சிலது வந்து கேஷ் புக்ல என்ட்ரு போட வேண்டியிருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அட்ஜஸ்டட் புக் பேலன்ஸா நம்ம போடணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது 2யுமே நான் வந்து அந்த ஃபார்மேட்ட காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். அது போக நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த கேஷ் புக் பேலன்ஸும் அந்த பாஸ்புக் பேலன்ஸும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் தான் அட்ஜஸ்டட் பேங்க் பேலன்ஸ வச்சுக்கிட்டு தான் ட்ரையல் பேலன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ட்ரையல் பேலன்ஸ் அதுலருந்து பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இதுலருந்து தான் ரெடி பண்றாங்க. அதனால நமக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அ ரிகான்சிலியேஷன் நம்ம கண்டிப்பா பண்ணிறணும். ஏன்னா, இதுலருந்து தான் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் எடுத்து, அதுலருந்து தான் நமக்கு பேலன்ஸ் ஷீட் எடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப இதுதான் அந்த ஃபார்மேட் பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பேங்க் சைடு. இத பேங்க் சைட்ல உள்ள பாஸ்புக்க நம்ம வந்து பண்றோம். ரிகான்சில்னா நம்ம எப்படி பண்றோம்னு சொன்னா, இதுல நம்ம என்ன பண்றோம், பேங்க் சைடுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இந்த பாஸ்புக் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த பாஸ்புக்ல இருக்கிற பேலன்ஸ நம்ம வந்து கேஷ் புக்ல இருக்கிற பேலன்ஸ்க்கு ஈக்குவலா கொண்டு வரப்போறோம்.
கேஷ் புக்ல இருக்கிற பேலன்ஸுக்கு ஈக்குவலா கொண்டு வர போறோம். அதோட ஃபார்மேட் தான் இது. ஓகேங்களா? இதுல என்ன குடுத்திருக்காங்க? பேங்க் பாஸ்புக் உடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேலன்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட பேலன்ஸ் இதுல கேட்டிருக்காங்க. அந்த பேலன்ஸ் கூட என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் ஆட் பண்ணணுமா? செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்ட போட்டு இப்போ ஒரு ரூ. 200 மதிப்புல நம்ம வந்து செக் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னும் கிரெடிட் ஆகல. ஆனா கேஷ் புக்ல அந்த ரூ. 200 போட்டு வச்சிருப்பாங்க. கேஷ் புக்ல அந்த ரூ. 200 போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணும்? இங்க கிரெடிட் பண்ணிருவாங்க. டைரக்ட் ஓகே. இது கேஷ் புக் சைடு. கேஷ் புக் சைட பொறுத்தவரைக்கும் இது கேஷ் புக் சைடு. கேஷ் புக் சைட பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேஷ் பேலன்ஸ், கேஷ் புக்ல வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. கேஷ் புக்ல வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட எதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை பேங்க், டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் பை பேங்க், அதுக்கப்புறமா டைரக்ட் டெபாசிட்ஸ் பை கஸ்டமர்ஸ், எரர்ஸ் இன் கேஷ் புக், இது எல்லாத்தையுமே இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பாஸ்புக்ல இந்த எல்லா என்ட்ரியுமே இருக்கும். ஓகேங்களா? பாஸ்புக்ல இந்த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டடு, டிவிடெண்ட்ஸ் கலெக்டடு, இந்த என்ட்ரி எல்லாமே பாஸ்புக்ல இருக்கும். ஆனா இந்த கேஷ் புக்ல இல்ல. அதனால இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதிலிருந்து எதெல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேங்க் சார்ஜஸ், செக் டிஸ்ஆனர்டு, அதுக்கப்புறமா டைரக்ட் பேமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறாங்க? டெபிட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே பாஸ்புக்ல இருந்து டெபிட் ஆயிருக்கும். ஸோ அதனால இதையுமே இங்கிருந்து கேஷ் புக்ல இருந்தும் டெபிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் ஓகே சேமா வரும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி அது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே. இப்ப இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக் வந்து rupees 12,000. ஓகேங்களா? ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக் வந்து rupees 12,000. அதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக் வந்து rupees 12,300 ஆஸ் ஆன் 30th ஏப்ரல் 2022 சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆஸ் ஆன் 30th ஏப்ரல் 2022. இதுல வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுடைய பாஸ்புக் இருக்குது பாத்தீங்களா? பாஸ்புக் வந்து நமக்கு எப்பவுமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம கிரெடிட் பேலன்ஸ்ல தான் வச்சிருப்போம். ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னு சொன்னா, அது வந்து டெபிட் பேலன்ஸுக்கு போயிடும். ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறப்ப டெபிட் பேலன்ஸுக்கு போகும். ஆனா நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட் இருக்குது இல்லையா? நம்ம பேங்க் அக்கவுண்ட் வந்து அசெட். பேங்க் அக்கவுண்ட் வந்து நமக்கு அசெட் சைட்ல இருக்குது. அசெட் சைட்ல இருக்குது. அப்ப அசெட் சைட்ல இருக்குதுன்னா நமக்கு தெரியும். அது எப்பவுமே டெபிட்ல தான் இருக்கும். அசெட் சைட்ல இருக்குதுன்னு சொன்னா, அது வந்து எப்பவுமே டெபிட் சைட்ல தான் இருக்கும். இந்த ஆனா எப்ப நம்ம ஓடி எடுக்கிறோமோ, எப்ப நம்ம ஓவர் டிராஃப்ட் எடுக்கிறோமோ, அப்ப மட்டும் என்ன ஆகும்னு சொன்னா, இந்த பேங்க் அக்கவுண்ட் இருக்குது பாத்தீங்களா? அது வந்து கிரெடிட் சைடுக்கு மாறும். கிரெடிட் சைட்ல கிரெடிட் பேலன்ஸா மாறிடும். ஓகேங்களா? எப்ப நம்ம ஓடி எடுக்கிறோமோ, அப்ப மட்டும் அது வந்து கிரெடிட் பேலன்ஸுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க இருக்கிற ஃபிகர் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, நெகட்டிவ் ஃபிகர். அதாவது பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் இந்த நெகட்டிவ் ஃபிகர்ல வரும். ஓகேங்களா? பேங்க் ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ் ஃபிகர்ல வரும். ஆனா நம்மளுடைய கேஷ் புக்ல வந்து பார்க்கிறப்போ நமக்கு வந்து நெகட்டிவ் ஃபிகர்ல போகாது. ஓகேங்களா? கேஷ் புக்ல பார்க்கிறப்போ நெகட்டிவ் ஃபிகர்ல போகாது. நெக்ஸ்ட் 28 ஏப்ரல் செக் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? 7,000க்கு வந்து செக் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா ரூ. 3,000 கேஷ் தான் என்கேஷ் பண்ணியிருக்காங்க. செக் வந்து இவங்க குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ரூ. 7,000 செக் வந்து வெளிய குடுத்துருக்காங்க. ஆனா ரூ. 3,000 தான் அத என்கேஷ் பண்ணியிருக்காங்க. மிச்சம் ரூ. 4,000 வந்து என்கேஷ் பண்ணல. ரூ. 4,000 இன்னும் என்கேஷ் ஆகாம இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா செக் அமௌண்டிங் rupees 3,500 டெபாசிட் பண்றாங்க. டெபாசிட் வந்து 3,500க்கு டெபாசிட் பண்றாங்க. பேங்க்ல கலெக்ஷனுக்குன்னு டெபாசிட் பண்றாங்க. அதுல வந்து 500 தான் கலெக்ட் ஆயிருக்குது. 500 தான் கலெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னொரு 3,000 rupees 3,000க்கு வந்து இன்னும் கலெக்ட் ஆகாம இருக்குது. ஓகேங்களா? கலெக்ட் ஆகாம இருக்குது. இத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். கலெக்ட் ஆகாம இருக்கிற இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4,000 rupees வந்து இன்னும் அவங்க வந்து எடுக்கல. நம்ம வந்து செக்க குடுத்து விட்டோம். ஆனா, அவங்க கலெக்ஷனுக்குன்னு சொல்லி குடுக்கல. நம்ம நம்ம வந்து யார்ட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கோமோ, அவங்களுக்கு செக் குடுத்து விட்டுருக்கோம். ஓகேங்களா? செக் குடுத்து விட்டுருக்கோம். ஆனா, அவங்க வந்து 7,000த்துல 3,000 மட்டும் எடுத்திருக்காங்க. இன்னும் 4,000 எடுக்காம வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இத வந்து நம்ம மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பேங்க் ஹேட் சார்ஜ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் போட்டதுனால அதுல வந்து ஒரு ரூ. 500 சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பேங்க் பாஸ்புக் ஷோஸ் எ கிரெடிட் ஆஃப் 400. இது நம்ம கடன்காரங்களுக்கு வந்து ஒரு 400 பே பண்ணியிருக்காங்க. கடன்காரங்க வந்து 400 பே பண்ணியிருக்காங்க. அப்புறமா ₹600 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 600 வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க பேங்க்ல. ஓகேங்களா? இது ரெண்டுமே கிரெடிட். இந்த 400ம் கிரெடிட், இந்த 600ம் கிரெடிட். ஸோ ₹600 வந்து இந்த ₹1,000 வந்து கிரெடிட். இது எங்க கிரெடிட் ஆகும்? கேஷ் புக்ல கிரெடிட் ஆகும். இது வந்து கேஷ் புக்ல கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
பேங்க் வந்து ஒரு 1200 ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம்காக வந்து ஒரு ₹1200 வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து பேங்க் சைட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பேங்க் சைட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஓவர் டிராஃப்ட் எடுத்திருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் -12,000ல இருக்கும். -12,000ல இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. செக் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரெடிட் ஆகல. செக் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரெடிட் ஆகல அப்படின்றப்போ அது ₹3000 நம்ம இங்க ஆட் பண்ணணும். ₹3000 ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா தான், இங்க இங்க வந்து ஒரு கிரெடிட் வரும். அதே மாரி நம்ம கேஷ் புக்ல ஆல்ரெடி இந்த என்ட்ரி நம்ம போட்டு வச்சிருப்போம். கேஷ் புக்லயும் ஆல்ரெடி நம்ம இந்த என்ட்ரி போட்டு வச்சிருப்போம். ஸோ இதுவும் கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இத நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாரி செக் இஷ்யூடு பட் நாட் பிரசன்டட் அவுட்ஸ்டாண்டிங் செக்ஸ். செக் இஷ்யூடு பட் நாட் ஸோ இது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஓகே. இப்ப செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட். செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பிரசன்ட் பண்ணல. செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா பிரசன்ட் பண்ணலன்றது வந்து 4000 இருக்குது. ஓகேங்களா? 4000 இருக்குது. ஆனா நம்ம கேஷ் புக்ல வந்து இந்த 4000மும் இருக்கும். 4000மும் வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ப இதையும் இங்க வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. இந்த ₹4000 வெளியில போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஆனா நம்ம இங்க போடல அப்படின்னு சொல்றதுனால அந்த ₹4000 இங்க போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்றப்போ, நமக்கு வந்து அட்ஜஸ்டட் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஆஸ் பெர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொன்னா ₹13,000 வருது. 13 -13,000 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவே கேஷ் புக் சைடுல எடுத்துக்கோங்க. கேஷ் புக்ல என்ன குடுத்துருக்காங்க பேலன்ஸ் வந்து -12,300 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஏன் இந்த ரிகன்சிலியேஷன் மெயினா வருதுன்னு சொல்றதே பார்த்தோம்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக் வந்து பாஸ்புக் வந்து 12,000 -12,000 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவே இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஷ் புக்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 12,300 குடுத்துருக்காங்க. -12,300 குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம மெயினா இங்க வரோம். அப்ப இதுல எதெல்லாம் விட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, டைரக்ட் டெபாசிட் பை டைரக்ட் டெபாசிட் பை டெப்டார் வந்து விட்டு போயிருக்குது. ஸோ அந்த ₹400 நம்ம இங்க போட்டுறாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் பை பேங்க் அது வந்து ஒரு ₹600 அது வந்து விட்டு போயிருக்குது. ஸோ அது வந்து போட்டுறாங்க. ஓகேங்களா? அது வந்து போட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆ, ஏன் இது 2ம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த 2 என்ட்ரியும் நமக்கு பாஸ்புக்ல இருக்காது. ஓகேங்களா? இந்த 2 என்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு பாஸ்புக்ல இந்த 2 என்ட்ரியும் இருக்காது. ஸோ அதனால இத 2யும் நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இத கிரெடிட் பண்ணோம்னா நம்ம பாஸ்புக்கோட மேட்ச் பண்ணிடலாம். இத 2யும் நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்மளால பாஸ்புக்கோட மேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட் வந்து ₹500 எடுத்திருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி இல்ல. ஸோ அத வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அத வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அந்த என்ட்ரி வந்து போடல. ஸோ வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம்காக ஒரு ₹1,200 போட்டிருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம கேஷ் புக்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அத வந்து கேஷ் புக்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் செக் டிஸ்அவுண்ட் எதுவும் இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா, -13,000 வருது. ஸோ இந்த இந்த இதுவும் கேஷ் புக்கும், பாஸ்புக்கும் டேலி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்படி தான் கேஷ் புக்கும், பாஸ்புக்கும் டேலி பண்றாங்க. ஸோ இப்படி தான் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் நடக்குது. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சுங்களா இன்னைக்கு? புரிஞ்சுங்களா?